வணக்கம், வெல்கம் டு பாய் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் வந்து புதுசாக கோழி வறுவல் செய்ய போகிறேன். இது என்னோட ஐட்டம். ஸோ வாங்க கிணறுகளுக்கு போகலாம். மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சில இதோட டிப்ஸ் வந்து நான் அப்புறம் ஆட் பண்ணுறேன். இப்போ வறுக்கிறதுக்கு உள்ள திங்ஸை வந்து நான் சொல்கிறேன். இதை நான் வறுத்தது வந்து காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பட்டை, பாதாம் பருப்பு, கடலைப்பருப்பு, வெச்சரம், பெருஞ்சீரம், மல்லி, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதில் எக்ஸ்ட்ரா வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. ஸோ இப்போ இதை வந்து ஆற விட்டாச்சு. ஸோ இப்போ இதை வறுக்கலாம், அரைக்கலாம். அரைச்சிட்டு செய்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், பாருங்கள். அதோட ஸ்பைசி வந்து நம்ம அரைச்சிட்டோம். ஸோ இது பவுடர் மாதிரி இருக்குது. இப்போ நம்ம செய்கிற முறையை பார்க்கலாம், போகலாம். ஓகே, சட்டி சூடாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கொள்வோம். இதை எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் புரிஞ்ச இலை போடலாம். அப்புறம் வெங்காயம் நம்ம 2 தடவை போடுவோம். ஒன்று இப்போ வதக்கிறதுக்காக போடுறோம். கொஞ்சம் வதக்கணும். பிறகு வாசத்துக்காக ஃப்ரை போடுறோம். இது வந்து இஞ்சி வந்து நான் வந்து இடிக்கல, ஏன்னா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இது வாசத்துக்கு நல்லாவும் இருக்கும். நம்ம சில டைம்ஸ் வந்து அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இஞ்சி வந்து நான் ஸ்லைஸாக வச்சு தான் போடுறேன். கொஞ்சம் இது பண்ணிட்டோம். நான் இதில் பட்டை பூவெல்லாம் போடலை, ஏன்னா பட்டை பூவெலாம் நான் வறுத்து அரைச்சிட்டேன். ஸோ அதில் சில இது வந்து நான் வறுத்ததுனால இதை நான் ஆட் பண்ணலை. ஏன்னா எல்லா பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க. ஸோ சில பேர்த்துக்கு அது பிடிக்காது. அதனால் நான் வந்து அது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அது எல்லாத்தையும் வந்து நான் அரைச்சிட்டேன். ஸோ நான் பவுடராக தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு மனம் வரும். இப்போ நம்ம இதில் வந்து கோழி ஆட் பண்ண போகிறோம். இந்த கோழியில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இதில் எதுவும் போட தேவையில்லை. மசாலாலாம் போட்டு ஆட் பண்ணி அதை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ நம்ம அதில் ஆட் பண்ணுற வேலை மட்டும்தான். இது ஒரு கோழி. கோழி விட்டுட்டு நீங்கள் கூட இது ஒரு கோழிக்காக செஞ்சு இது நீங்கள் ஒயிட் ரைஸ் செஞ்சு அதுலேயே வச்சு சாப்பிட்லாம். அப்புறம் நைஸோ பாஸ்மதி ரைஸ், பிரியாணி ரைஸில் கூட இதை ஆட் பண்ணி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எதில் வேணாலும் ஆட் பண்ணலாம். இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இதை நான் தண்ணி ஆட் பண்ணலை, இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் அதை வேக விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் தண்ணி செஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்க்காமலேயே இதில் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குதுலேயே. ஸோ
பார்த்தோம்னா எவ்வளோ தண்ணி இருக்கு. ஸோ பொடி நல்லா விட்டோம். இப்போ இதோடு நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் இன்னும் கூட டேஸ்ட்டு கொடுக்கும். இது நம்ம அதை அரைச்சோல்ல அந்த மசாலா இதில் நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை. இந்த மசாலா பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இதில் என்ன ஆகுதுன்னா இந்த மசாலா போட்டு கிண்டி இந்த மசாலாவோட அந்த எண்ணெயை மேலே மிதங்க போது அந்த மசாலா நல்லா இறங்கியிருக்கும். அதோட டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும். அது மேலே ஒரு மாதிரியான ரெட் கலரில் வர பாருங்க, அதுதான் அதோட டேஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த மசாலா போட்டதுனால கொஞ்சம் இது பண்ணிட்டோம். நம்ம மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம். ஸோ இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கப்பலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.